வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயநாதன் அவர்களும், எழுத்தாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஆர் முத்துக்குமார் அவர்களும் நமது முதல் பார்வை அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை பயணிக்க இருக்கிறது. வணக்கம். 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 இன்றைய சூழல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஆளுநர் அதிகாரம் எந்த அளவிற்கு இருக்கிறது, சட்டமன்றத்திற்கான அதிகாரம் என்ன, மக்கள் இன்னும் எதை விரும்புகிறாங்க போன்ற பல்வேறு விஷயங்கள், எதிர்க்கட்சியில் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மத்திய அரசு என்னெல்லாம் முடிவு எடுக்கும், இது மாதிரியான விவாதம் தான் மக்களிடமிருந்து விவாத மேடைகள் வரையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நமது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஆளுநர் தாமதப்படுத்துவது ஒரு சிறந்த விஷயம்தான், அவர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு, தமிழக மக்களின் நலனில் அக்கறை கொண்டு இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் மிக ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பான ஆளுநராக அவர் இருக்கிறார் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியிருக்கிறார். நீங்கள் இந்த பொன் ராதாகிருஷ்ணனுடைய பாராட்டை எப்படி பார்க்குறீங்க? ஆளுநருக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய அந்த பாராட்டு உரையா? அதாவது ஆளுநர் என்ன செய்கிறாரு அப்படின்றத அவர் விளக்கியிருக்கிறாரு. இது வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் என்ன செய்கிறாரு ஆளுநர் அப்படின்னு தெரியல, அது அவர் விளக்கியிருக்கிறாரு. அது கடைசி இடத்துக்கு வாங்க. கடகங்கள் இல்லாத தமிழகம் தேவை. பாஜகவினுடைய வழக்கமான ஒரு அப்படின்னா இதுல இருந்து ஒரு இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். கட்டாயம் அதிமுக உடைக்க போறாங்க இல்லையா? உடைச்சு கிடைச்சி இரட்டை இலையை முடக்குனாங்க அப்படின்னா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னம்னா உடனே திரு ஸ்டாலின் அவர் நினைப்பதை போல ஒரு ஜனநாயக வழியில் போயிட்டு தேர்தலுக்கு போக மாட்டாங்க. இது ஒரு சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அப்படி நினைக்கிறாரா? இல்லை, ஸ்டாலின் நினைக்கிறாரு. பழைய 89 கனவு தானே அவர் இருக்கிறாரு. இல்லாட்டி இது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆளுநர் முக்கிய முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அப்படி சொல்றது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆளுநர் அப்படின்றதே தேவையற்றது அப்படின்னு சொன்ன அண்ணாவினுடைய வடிவந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய செயல் தலைவர் இப்படி சொல்றது அப்படின்றது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம்தான். அப்படி இருக்க இவர் நினைக்கிறார் 89 போன்ற ஒரு சூழல் வரும், அதிமுக ரெண்டா பிரிஞ்சு போடும், தேர்தலில் அறிவிப்பாங்க, அது ஒரு வருஷத்தில் வந்தாலும் நமக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் வேறு பிளான்லலாம் இருக்கிறோம் அப்படின்றத ரீடு பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆளுநரை நினைத்து பெருமை எதற்காக? இந்த ஒரு ஆளுநர் தான் பெருமைக்குரியவரா? இது ஒரு அரசமைப்பு ரீதியான பொறுப்பு. ஒரு ஆளுநர் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆட்சியில் இல்லாத ஒரு நிலையில் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டிய ஆளுநர் அவர்கள் அரசமைப்பு ரீதியான பணியை செய்ய போகின்றார். அவ்வளவுதான். இதுல அவர் எப்படி வருங்காலத்தை உறுதிப்படுத்துவார் அப்படின்னா, ஆளுநர் ஆட்சி அவங்க ஒரு 2 வருஷம் இருந்து தமிழ்நாட்டினுடைய நலன்களை எல்லாம் காப்பாற்றுவாங்களா? இருக்கு அப்படிதான். அப்போ என்ன அப்படின்னம்னா, ரொம்ப சட்ட ரீதியா அரசமைப்பு ரீதியான முடிவுகள் எதையும் நீங்க எதிர்பார்க்க வேணாம் அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லாமல் சொல்லி, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க மாட்டோங்கிறத மறைமுகமா சொல்றதா புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ என்ன செய்யணும் அவரு? இப்போ இந்த ஒரு வார காலம் ஆயிப்போச்சு. அவர் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றது இல்லை, தாமதிக்கலாம். ஆனா ஏன் தாமதிக்கிறேன் அப்படின்றத மக்களுக்கு விளக்கலாம்ல. ஏன்னா மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன இது மாதிரி அப்படி வழக்க ஒரு காரணமா தொடர்ந்து சொல்றாங்க, தீர்ப்பு வரட்டும்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாஜக நண்பர்கள் அவர் அந்த ஒத்த காரணத்தை கூட சொல்ல வேணாம். அல்ல, அதை கூட ஆளுநர் நிறைய சொல்ல, பாஜக நண்பர்கள் விவாதங்கள் அது ஒரு காரணமா சொல்றாங்க. இன்னொரு காரணம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆளுங்கட்சி யார் தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இருந்து பல பேர் போய்கிட்டே இருக்கிறாங்க. நான் பாட்டுக்கு இவரை கூப்பிட்டுட்டு நாங்கள் நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குழப்பமான ஒரு சூழலை சட்டப்பேரவையில் ஏற்படுத்திடக்கூடாது. எதையாவது ஒன்றத்தை சொல்லலாம், காரணங்களை சொல்லலாம், முடிவுகளை சொல்ல வேண்டாம். காரணங்களை சொல்லி இதனால் நான் சற்று தாமதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னம்னா உண்டு. ஆனால் நான் தாமதிக்கிறது அப்படின்றது எதுக்கு? அப்போ அதை தானே இப்போ சசிகலா சொல்றது சரின்னு தானே தெரியுது, உடைக்கிறதுக்கான முயற்சி அப்படின்ட்டு. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்தாண்ட அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃப்ரண்ட் ஆக்டர்ஸ் தான் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். பின்னாடி இருந்து யார் எப்படி இயக்குறாங்கன்ற விஷயத்தெல்லாம் நம்ம பேசவே இல்லை. ரெண்டாவது, இந்திய நாட்டில் மாநில அரசுகளை இந்த மாதிரியான ஒரு சூழலில் மத்திய அரசு ஆளுநர்களை வைத்து இயக்குவது என்பது ஒரு சாதாரண ஒரு அசாதாரண விஷயம்லாம் இல்லை. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ஆளுநர்களை வச்சுக்கிட்டு மாநிலங்களில் அரசியலை குழப்புவது அப்படின்றதை பற்றிலாம் எழுதணும் அப்படின்னம்னா 15 வால்யூம் போட வேண்டியது இருக்கும்னு நான் சொன்னேன். அப்போ அந்த அளவுக்கு தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வருங்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பொறுப்பு எப்பொழுது ஆளுநருக்கு இருக்கின்றது. அப்போ இந்தியாவுடைய வருங்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பொறுப்பு மோடிக்கு இருக்குதா இல்லை பிரசிடென்ட்டுக்கு இருக்குதா?
இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னே தெரியல. ஆனால் அவங்களுடைய நோக்கத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. கடகம் இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நோக்கி இவர்கள் போவார்கள். அவர்களுடைய அந்த நோக்கத்தை விருப்பத்திற்கும் ஆளுநருடைய செயல்பாட்டுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? நெருங்கிய தொடர்பு இல்லை, அதுதான் தொடர்பு. ஆறுமுத்துக்குமார், இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பிரதிநிதிகள் இவர்தான் எங்களுடைய முதலமைச்சர் என்று ஆளுநரிடம் அந்த கடிதத்தை கொடுத்ததற்கு பிறகு இருங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தாமதிக்க ஆளுநருக்கு உரிமை இருக்கா? சட்டப்படி வந்து ஆளுநர் வந்து எப்போ நினைச்சாலும் வந்து பண்ணி வைக்கலாமா, இல்லை உடனடியாக பண்ணி வைக்கணுமா? சட்ட ரீதியாக அப்படி தாமதிக்க அவருக்கு உரிமை இருக்கா? இல்லை, ஆளுநருடைய அதிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து கட்டற்ற அதிகாரங்கள் அல்லது வாலனாவிய அதிகாரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் அதுக்கு வேறு வந்து டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன அந்த கொடுத்த பாராட்டுரைக்கு என்னுடைய விளக்க உரையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவே பெருமைப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து ஆளுநரினால் உருவாகி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மற்ற ஆளுநர்கள் ஒரு முன்னுதாரணமாக அவர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் அவர் புதிய செய்தியை வந்து சொல்லியிருக்காரு. இந்தியா முழுக்க இந்த தமிழகத்தை பார்த்து ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எனக்கு எழுது. ஏன்னா 1952 தொடர்ந்து தமிழகத்தினுடைய வரலாற்றை நான் படித்திருக்கிறேன். அதை வைத்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வகையில் களங்கத்தை ஏற்படுத்துகிறாரோ ஆளுநர் என்ற சந்தேகம் எழும்புகிறது ஆளுநருடைய செயல்பாடுகளின் வழியாக. ஏன்னா இப்போ ஆளுநர் இந்தியாவிலேயே அடிப்படையில் வந்து இந்தியாவினுடைய உச்சபட்ச பதவி குடியரசுத் தலைவர் பதவி. ஆனால் அந்த பதவிக்கு ஜனநாயக முறையில் தேர்தல் நடந்து தான் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறார். ஆனால் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத இந்த ஆளுநர் தான் இந்தியாவிலேயே ஜனநாயக தத்துவத்துக்கு எதிரான பதவி அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அமைப்பதற்கு நாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபரை இறைஞ்ச வேண்டிய ஒரு சூழலில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அதுவே முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை ஜனநாயகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதா பார்க்குறேன். அடுத்தது வந்து ஐயநாதன் ஐயா சொல்லும்போது திராவிட இயக்கங்கள் குறிப்பாக திமுக வந்து ஆட்டு தாடி அப்படின்னு சொல்லுது. அது போய் ஆளுநர் நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. அது நியாயமானது. திமுகவை பொறுத்தவரையில் அல்லது திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையில் ஆளுநர் பதவி என்பது தேவையில்லாத ஒன்று. அதாவது ஆட்டுக்கு தாடி எப்படி தேவையில்லையோ அது போல. ஆனால் ஆளுநர் பதவி என்று ஒன்று இருக்கும் வரை அது ஒழுங்காக பணியாற்ற வேண்டும் என்று கேட்பதற்கான எல்லா உரிமையும் திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்கும் உண்டு. என்னை பொறுத்தவரை ஆளுநர் பதவியை ஆட்டுக்கு தாடி என்று சொல்வது ஒரு மென்மையான விமர்சனமாகத்தான் நான் பார்க்கிறேன். அண்ணா வந்து ஆட்டுக்கு தாடி அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆளுநர் சொல்லும் போது ஆளுநர் மிக நெருக்கமாக இருந்த வரலாறும் திமுகவுக்கு இருக்கு. நிச்சயமா கருணாநிதி நண்பர் என்று கே ஷாவை கலைஞர் கருணாநிதி ஷா என்று வர்ணிக்கும் அளவுக்கெல்லாம் நிலைமை போயிருக்கு. விஷயம் என்னன்னா அந்த ஆளுநர் பதவி இருக்கும்போது அதற்கு உண்டான மரியாதைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதை தாண்டி ஆளுநர் பதவியை ஜனநாயகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமான விஷயம். ஆனால் ஆளுநருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குதா இந்த இடத்துல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக வந்து இந்த அதிகாரங்கள் பற்றி நம்ம பேசணும். இப்போ சமீபத்தில் இந்த சர்ச்சைகள்லாம் வர தொடங்கின பிறகு நான் வந்து இந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஆங்கில புத்தகம் படித்தேன். 164 பக்கங்கள் கொண்ட விரிவான புத்தகம். அது இந்திய ஜனநாயக தத்துவத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுநர்களுடைய அதிகாரங்களை பற்றி பேசுது. அந்த புத்தகத்தை படித்தா ஆட்டுக்கு தாடி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது ஆட்டினுடைய முரட்டு கொம்பு, கூர்மையான கொம்பு தான் ஆளுநர் பதவின்னு திராவிட இயக்கத்தினரும் இடதுசாரிகளும் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அந்த அளவு ஆட்டுக்கு தாடி அப்படின்னு சொல்வதன் மூலமா அதை ஒரு மென்மையான விமர்சனத்தை போக்க தான் கடைபிடிக்கிறாங்க. இன்னும் தீவிரமா ஆளுநர் பதவியை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டாயம், குறிப்பாக ஆளுநர் பதவி வேண்டும் தான் என்றால் அதை ஜனநாயகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம கரண்ட் சினாரியோவுக்கு வரும்போது ஆளுநருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய அதாவது முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக ராஜினாமா செய்துவிட்டார். அதை வந்து ஆளுநரும் ஏற்றுக்கொண்டு ஆனால் காபந்து அரசாகவும் நீங்களும் உங்கள் அரசும் செயல்படுங்கள் என்று சொல்லிவிட்ட பிறகு இது எதற்காக மாற்று ஏற்பாடு செய்யப்படும் வரை. மாற்று ஏற்பாடு என்பது அந்த ஆளுங்கட்சியாக இருப்பவர் ஆளுங்கட்சி தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து எங்களை ஆட்சி அமைக்க கோரும்போது அதை ஏற்றுக்கொண்டு அவரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதுதான் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய முதல் வாய்ப்பு. அதை அவர் செய்ய வேண்டும். இல்லை சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன, வெவ்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன என்று சொன்னால் அதை வெளிப்படையாக சொல்வது அல்லது குறைந்தபட்சம் அந்த ஆளுங்கட்சிக்கு சொல்வது. அதாவது இதை வந்து ஆளுநருடைய டிஸ்கிரிஷனரி பவர்ல இருக்காது நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பொதுமக்களுக்கு வேணா சொல்லாமல் இருக்கலாம் முதல் கட்டமா.
ஆனால் அந்த ஆளுங்கட்சி தரப்புக்கே சொன்னாதான் அவங்க ஒருவேளை சசிகலா மீதான வழக்கு பிரச்சனையாக இருக்கும் என்றால் அவர்கள் மாற்றுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளை கூட அந்த கட்சி உருவாக்கி கொள்ளும். ஆனால் இவர் அதையும் சொல்லாமல் தாமதப்படுத்துவதன் மூலம் சசிகலா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாகிறது. குறிப்பாக அதிமுகவை பிளவுபடுத்துவதற்கான ஒரு காரியத்தை ஆளுநர் செய்கிறாரோ அதற்காகத்தான் இந்த தாமதமோ என்று சசிகலாவுடைய சந்தேகம் உறுதிப்படுகிறது. இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை ஆளுநருக்குத்தான் உரியது. பொன் ராதாகிருஷ்ணன் சொல்வது பாராட்டுவது ஒருபுறம் இருக்கட்டும், தாமதிப்பதற்கான காரணம் முழுக்க முழுக்க நியாயமே என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ப. சிதம்பரம் என்பது வெறும் காங்கிரஸ் கட்சிக்காரர் மட்டும் சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு சட்ட நிபுணர், நிதித்துறை அமைச்சர் இருந்து அவருக்கு மிகப்பெரிய அடையாளம் இந்திய அளவில் இருக்கிறது. அவர் பாஜக சார்பா, அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் பேசுனதை விட மிக அதிகமாக ஆளுநருக்கு ஆதரவாக பேசுகிறார். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் தாமதிப்பது கூட சரிதான் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இந்த விஷயத்துல வந்து காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கொடியில் பூத்த இரு மலர்கள் அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக மாநில அரசு, மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை எப்படி அணுகும் என்பதற்கு பாஜக எப்படியோ அப்படித்தான் காங்கிரசும் என்பதற்கான உதாரணம். இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய சீனியர். குறிப்பாக 356 என்ற மந்திரத்தை பயன்படுத்தி இந்தியா முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை சீர்குலைத்ததில் பாஜக விட காங்கிரசுக்கு மிக மிக சீனியாரிட்டி மிக அதிகம் உண்டு. அந்த அடிப்படையில் அவர் இந்த கருத்தை முன்வைப்பதாக தான் பார்க்கிறேன். இதையே காங்கிரஸ் ஆளும் மாநிலத்துக்கு இதை அவர் பொருத்தி பார்ப்பாரா? நிச்சயமாக பொருத்தி பார்க்க மாட்டார். முழுக்க முழுக்க மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் இம்மாதிரியான புதிய தத்துவங்களை எல்லாம் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்வார். குறிப்பாக மக்களிடம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறார். இந்த இப்படி ஒரு சிக்கல் வந்துவிட்ட பிறகு மக்களுடைய, அதாவது மக்களை ஆளக்கூடிய முதல்வர் யார் என்பதை அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை மக்களிடம் கேட்க வேண்டுங்கிற ஒரு கருத்தை வந்து அந்த பேட்டியில் முன்வைக்கிறார். மக்கள் ஒரு முதல்வர், குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுக்காக அல்லது கருணாநிதிக்காக வாக்களித்து தான் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இது எல்லாமே வந்து அரசியல் ரீதியாக தான் நம்ம இதை பார்க்கணும். ஆனால் சட்ட ரீதியாக என்ன சொல்லுதுன்னா, அந்த முதல்வருடைய மரணத்துக்கு பிறகு அந்த ஆளுங்கட்சி யாரை தலைவராக தேர்ந்தெடுத்தாலும் அவரை ஆட்சி அழைக்க விடுப்ப வேண்டியது ஆளுநருடைய கடமை. அதை அவர் செய்ய வேண்டும். ஒரு வேலை செய்ய தவறினால் அது செய்ய விருப்பமில்லை என்றால் அதற்கான காரணத்தை அவர் வெளிப்படுத்துவதுதான் சரியான அணுகுமுறை. நேற்று நடந்ததில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சசிகலா தலைமையிடமிருந்து இது நாள் வரையும் ஆளுநரிடம் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் நேற்று அவருடைய பாணி சற்று மாறி இருக்கிறது. அதாவது ஓரளவுக்கு தாங்க எதையும் பொறுமையாக நாங்கள் பார்க்க முடியும், ஓரளவுக்கு தான் பொறுமையாக செய்ய முடியும், எங்களுடைய போராட்ட வடிவம் என்னங்கிறத நாளைக்கு, அதாவது இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது எனக்கு உரிமை இருக்குது, அந்த உரிமையை எப்படி நீ மறுக்கலாம் அப்படின்றதான் அதில் இருக்கக்கூடிய துணி. இப்போ ஒரு கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு கிரைசிஸ் என்ன அப்படின்றது ஆளுநருக்கு வந்துட்டு பொருட்டு அல்ல. பல்வேறுபட்ட வழக்குகளில் இந்திய உச்சநீதிமன்றம் 164 மாநிலங்களில் சிக்கல் ஏற்படும் பொழுதெல்லாம் the testing of strength can done only in the floor of the assembly அப்படின்ச்சு. எத்தனையோ இதில் வந்துட்டு ஆளுநர்கள் என்ன பண்ணுவாங்க, கொண்டாந்துட்டு பரேடெல்லாம் பண்ணுங்கன்னாங்க. அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு. நீ ஒருத்தர் வந்துட்டு கேட்டிருக்காங்க, கிளைம் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிங்க அட் தி ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி, அவ்வளோதான். இதை தாண்டி ஆளுநருக்கு வேறு எதுவுமே இல்லை. நான் அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், வழக்கை பார்க்குறேன், அது எப்படி அதன் முடிவு வரும் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லலாம், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலைத்தன்மை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு ஆளுநருக்கு இருக்கின்றதா என்கின்றால் இருக்கிறது. அது லெட்டராக இல்லைனாலும் கூட ஒரு ஸ்பிரிட்டாக இருக்குது. இப்போது இவங்களை தேர்ந்தெடுத்து நான் அமைச்சு ஒரு வாரத்தில் நாங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு அந்த வழக்கில் வரக்கூடிய ஒரு தீர்ப்பு ஒரு எதிர்மறையாக போகும்போது அப்பொழுது என்ன நிலை? அப்பொழுது கூட சொல்லலாம், அவர்கள் வேறொருவரை தேர்ந்தெடுத்து மறுபடியும் அவர்கள் சந்திக்கலாம் சட்டப்பேரவையில், இல்லையா? இவங்க இல்லை அப்படின்னா வேற ஒருத்தர் அவங்க தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்துக்கு செங்கோட்டையனை தேர்ந்தெடுத்துட்டு இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்க்கலாம். தெர் இஸ் ஆப்ஷன்ஸ், சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஆராய வேண்டியது தான் இவர் தன்னை வந்துட்டு சந்திக்கக்கூடியவங்க கிட்ட அதை இவர் வெளிப்படுத்தணும். வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நான் கோர்றேன், நான் ஆட்சியை அமைக்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு உரிமை கோருகிறேன் என்கின்ற ஒரு விடயம் கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். அதை நீங்கள் அப்படியே நீங்கள் உதாசீனப்படுத்த முடியாது. நீங்கள் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை வந்துட்டு புனிதம் அப்படின்னு நான் சொல்லலை. இந்திய ஜனநாயகம் அப்படின்றது இந்த நாட்டினுடைய இருப்பிற்கு அத்தியாவசியமானது. இந்த ஜனநாயகத்தை நீங்கள் சரியாக கையாளாத ஒரு நிலையும் இந்த நாட்டில் பல்வேறுபட்ட பிரளயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது.
அதான் 75ல் எமர்ஜென்சின்னு ஒன்று வந்துச்சு. எப்படிப்பட்ட பிரளயம்ன்றது நீங்கள் பாருங்கள். இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. டிமானிட்டைசேஷன் அப்படின்னு பண்ணார். எவ்வளவோ பெருசாக பேசிட்டு வந்தாங்க. கடைசியில் அது மக்களை பாதிக்குதுன்ற போது எவ்வளோ பெரிய எதிர்ப்பு உண்டாச்சு, எவ்வளோ பேர் இறந்து போனாங்க, இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது ஜனநாயகம் எமர்ஜென்சின்னு சொல்லும்போது ஒரு தரவு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்முடைய இப்போ பொறுப்பாளராக இருப்பவர் கூட அன்றைய ஜனசங்கத்தில் பாரதிய ஜனதாங்கிற அடிப்படையில் வந்து அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நெருக்கடி காலத்தால் பாதிக்கப்பட்டவர் என்பது அவர் அன்றைய ஜனசங்கத்தில் கடுமையாக நெருக்கடி நிலையை எதிர்த்த அமைப்பு என்கிற முறையில் அவரும் பாதிக்கப்பட்டவர்கிற செய்தியும் பதிவு செய்ய வேண்டியது. இப்போ இலகணேசன் உட்பட ஒரு 4 பேர் வந்துட்டு நம்ம நெடுமாறன் ஐயா கிட்ட வந்துட்டு நடுராத்திரியில் நின்று, குருமூர்த்தி உட்பட நின்று அவர் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய முகத்தையே பார்க்காத ஒரு இடத்துல வச்சு காப்பாற்றி அதெல்லாம் விட்டார். அன்னைக்கு அதெல்லாம் வரலாறு. இலகணேசனே ஒரு நாள் கூப்பிட்டு பாராட்டினார். இவருக்கு தெரியவே தெரியாது இவர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது அப்படின்னாரு. அது ஜனநாயக உணர்வு. ஒரு கட்சியில் வந்துட்டு எதிர் அரசியல் அப்படின்றது, எதிர் கோட்பாடு அப்படின்றது வேற விஷயம். ஆனால் நீங்கள் நான் இந்த கடமையை செய்கின்றேன் என்கின்ற இடத்தில் தான் தி ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ப்ரிவைல்ஸ். உணர்வு அதை தான் நீங்கள் பார்க்கணும். இதை நீங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்களோ அது வந்துட்டு சிக்கலை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் பாருங்கள், இவங்க நினைக்கிற மாதிரி அந்த எண்டு போகாது. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது மாதிரி அது நடக்காது. யார் நினைக்கிற மாதிரி சொல்கிறீங்க? இப்போ நம்ம ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவது, அவர் சொல்லக்கூடிய வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய ஆளுநருடைய திட்டங்கள் இதன் போல நடக்காது. இந்திய ஜனநாயகத்தில் எல்லாமே வந்துட்டு பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதை ஏகப்பட்டது இருக்குது. இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. தோத்தாங்க அவங்க. அதான் புரிஞ்சுக்கணும். ஒரு அரசியலில் வந்துட்டு ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருந்துட்டு ஒதுங்கி நின்றவர் இந்திரா காந்தியை தோற்கடித்தார். ஒரு பெரிய ஒரு அலையன்ஸை போட்டார் ஜனதா அப்படின்ட்டு, ஜெயபிரகாஷ் நாராயண். அப்போ இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை வந்துட்டு நீங்க நம்பணும். ஆழமான உங்களுக்கு ஒரு ஃபெய்த் இருக்கணும். இல்ல பா சிதம்பரம் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. பா சிதம்பரம் வந்துட்டு ஒரு அதாவது என்ன இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு அசாதாரண நிலை வரும்போது ஆமா ஆளுநர் வந்து தாமதிக்கலாம், கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான அதிகாரம் இருப்பதா தான் நான் கருதுறேன். இல்ல சூழல் அசாதாரண நிலையை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அசாதாரண நிலையெல்லாம் கையாளுவதற்காகத்தான் ஆளுநர் பதவியே. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சித் தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர் வந்து பதவியை ராஜினாமா செய்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய பதவியை வந்து சொந்த காரணங்களாக ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து அண்ணன் அரசியல் நகர்வு நடக்க போகுதுங்கிறது ஆளுநருக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஆளுநர், இது ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை சமாளிக்க வேண்டிய ஆளுநர் எங்க இருந்தாரு? இதே தமிழ்நாட்டில் இருந்தார். அடுத்தது அவர் எங்க நேரடியாக வரணும்? ஆளுநர் மாளிகையை நோக்கி வரணும், சென்னைக்கு. ஆனால் அவர் எங்க போனாரு? நெருக்கடியை கையாள வேண்டியவர் டெல்லி போனார். அதன் பிறகு இங்கே வருவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் இங்கே வராமல் அவருடைய ஏற்கனவே இன்னொரு பதவி வகிக்கக்கூடிய மும்பைக்கு போயிட்டார். மும்பைக்கு போயிட்ட பிறகு தொடர்ந்து காலதாமதம் செஞ்சுக்கிட்டே வந்தார். அந்த காலதாமதம் செய்து வந்த காலகட்டத்தில் இங்கேருந்து அதிமுக தரப்புலேருந்து ஆளுங்கட்சி தலைவராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை ஒரு ஃபேக்ஸில் அனுப்புகிறாங்க. இன்னொன்று அடுத்த பிறகு நினைவூட்டல் கடிதம் அனுப்புகிறாங்க. அது நியூஸ் 18 பேட்டிலேயே வந்து அவங்க சசிகலா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆக இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமாவையே ஆளுநர் வந்து ஃபேக்ஸ் வழியாக ஏற்றுக்கொண்டு ஃபேக்ஸ் வழியாகவே அவர் வந்து கேட்டகர் கவர்மெண்ட்டாக நியமிச்சிருக்கவே முதல்ல கூடாது. ஏன்னா வந்து அவர் நேரடியாக வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுங்கிறப்ப நேரடியாக வந்திருக்கணும். ஒருவேளை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் பார்க்கும்பொழுது ஒருவேளை தன்னை மிரட்டியதாக அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் அப்பொழுது சொல்வதற்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை ஆளுநரே கொடுக்க தவறிவிட்டார். அதை தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தாரா என்பதை அவர் தான் விளக்கணும். அடுத்தது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, சசிகலா அவர்கள் ஆட்சி அமைக்க வாய்ப்பு கோரிட்டாங்க. ஆனால் இங்கே வரவே இல்லை. அதன் பிறகு வந்த பிறகு அன்று மாலை 7:30 மணிக்கு மேலே தான் வந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கே ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்திக்கிறாரு, அதே சமயத்தில் சசிகலாவையும் சந்திக்கிறாரு. ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருக்கணும். ஒன்று, ராஜினாமா கடிதத்தை நான் திரும்ப பெறுறது சம்பந்தமாக என்னை மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவர் வந்து அப்படி தான் கொடுத்தீங்களா, அப்போனா இந்த ராஜினாமா கடிதத்தை நான் ஏற்றுக்கலன்னு சொல்லி அவரை ஆட்சி அமைக்க அவரை பதவியில் தொடர வைத்துவிட்டு சட்டமன்றம் கூடும்போது அவர் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் அல்லது சசிகலா தரப்பிலிருந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும். இல்லைன்னா அவர் வந்து ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக ஏற்கனவே அறிவித்து விட்டார். அது அறிவித்தது தான் என்று சொல்லிவிட்டு எதிர்க்கட்சி, அதாவது ஆளுங்கட்சி தலைவரை பதவி பிரமாணம் செய்து வைத்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அவங்களை அமைச்சிருக்கணும். இந்த ரெண்டுத்தையுமே செய்யாமல்
ஒரு ஆளுநருக்கு வேற என்ன பணி இருக்க போகிறது? இது ரெண்டுமே செய்யாமல் சட்ட ஆலோசனை செய்கிறேன் அப்படிங்கிறார். சட்ட ஆலோசனை எதற்காக? அதை வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியவங்ககிட்ட சொன்னாதானே அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். ஆக இந்த தமிழகத்தினுடைய ஆளுநர் இந்த இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் பயன்படுத்தாமல் வேறு எங்கிருந்தோ கட்டளைகளை பெறுகிறாரோ என்ற தமிழக மக்களினுடைய சந்தேகத்தை அவர் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். அது இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு ஆளுநருக்கு இருக்கிறது. மக்களுடைய ஐயம் சொன்னதுனால கேட்கிறேன், பொதுமக்கள் விருப்பம் அப்படிங்கிறது இந்த தலைமையை ஏற்கவில்லை, அதனால யோசிக்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரி சில அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து கருத்து சொல்றாங்க. பன்னீர்செல்வத்திடம் செல்கின்ற முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் வந்து எங்க தொகுதி மக்களிடம் கருத்து கேட்கணும், நாங்க கருத்து கேட்டோம், ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிக்கிறார்கள், ஆகவே இங்க வந்துவிட்டோம்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த பொதுமக்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து உள்ளே அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி அழுத்தம் கொடுக்கலாமா? அதாவது இதெல்லாம் ஆளுநருடைய வேலை இல்லை. அது தேர்தலில் மக்கள் தங்களுடைய வாக்குகளின் மூலம் தேர்ந்தெடுப்பார்கள். அவங்க சசிகலாவை நிராகரிக்கட்டும், அதை அவங்ககிட்ட விட்டுடுங்க. அசாதாரண சூழல் அப்படின்றது 48 மணி நேரம் இல்லவே இல்லையே. சசிகலா எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அப்புறம் திங்கக்கிழமை, அப்புறம் செவ்வாய்க்கிழமை, அப்புறம் செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கு தான் அவர் போகிறாரு, கல்லறைக்கு போகிறாரு. சரி, அது வரைக்கும் எங்கே இருக்குது அசாதாரண சூழல்? சிதம்பரம் பதில் சொல்லட்டும். அப்போ நீங்கள் வெளியில் உட்காந்துட்டு அசாதாரண சூழல் உருவாக்குறதுக்காக இந்த பக்கமே வரல. அப்போ நிறைய விதமான விஷயங்கள் பின்னாடி இருந்து நடந்திருக்குது அப்படின்றது தானே மெய்யாவது. இது ஜனநாயகமா? அதைத்தான் நம்ம கேட்குறோம். நம்ம என்ன அப்படின்னோம்னா சசிகலா வந்தால் அப்படியே இது பண்ணிவிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. சசிகலாவோ பன்னீரோ இவங்க எல்லாமே ஜெயலலிதாவினுடைய தலைமையில் ஒரு பயங்கரமான ஒரு ஊழல் கோட்டை. அது அவங்க அடித்து குவிச்சது, அது ரொம்ப அதிகம். அதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை முடிவெடுக்க வேண்டியது மக்கள். மக்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அரசமைப்பு ரீதியான பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் எப்படி வேண்டுமானாலும் நான் முடிவெடுப்பேன் என்று சொல்லுவது என்பது ஜனநாயகம் ஆகாது. உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அதுதான் இங்கே முக்கியம். நான் என்ன சொல்லுகின்றேன், நீங்கள் முடிவெடுத்து சொல்லுங்கன்ற நாங்கள் வற்புறுத்தலை. நாங்கள் என்ன சொல்கிறோம், தாமதத்திற்கான காரணம் என்ன, அதை மட்டும் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இப்படி சில காரணங்கள் இருக்கின்றன, அதனால் நான் பொறுத்திருந்து முடிவெடுக்க நான் முடிவு செய்துள்ளேன். எனவே தமிழ்நாட்டு மக்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லலாமே. மக்களுக்காக தானே எல்லாரும், சசிகலாவாக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும், அவர் கூட போய் சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு வித்யாசாகர் ராவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மக்கள் பணியாளர்கள் தான். நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ மக்கள் பணியாளர்கள் என்று வரும்பொழுது நீங்கள் அதற்கான அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றணும் இல்லையா? அதைத்தான் நம்ம சொல்கிறோம். நான் முடிவெடு, இப்படி தான் முடிவெடு அப்படின்னு நம்ம சொல்ல. நாங்கள் எங்களுடைய கருத்துது, இவருடைய கருத்துது, இன்னும் சட்ட நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள்லாம் பல்வேறுபட்ட கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் இன்றைக்கி சட்ட நிபுணத்துவம் வாய்ந்த கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு தொலைக்காட்சியிலேருந்தே வந்துடுச்சு எல்லாமே. அப்போ இதையும் தாண்டி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னோம்னா, இதுதான் கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டினுடைய அரசியல். அந்த புள்ளியிலிருந்து தான் தொடர்ந்து இந்த காட்சிகள் நடைபெறுதுங்கிறீங்க. திட்டம் ஜெயிக்கதோ இல்லையோ, நம்ம நாட்டில் திட்டம் நிறைய போடுவாங்க. வேறு எங்கிருந்தோ கட்டளைகள் பெறுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்வதனுடைய அர்த்தம் அதுதான். கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்கிறார். காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியை சொல்லி அருணாச்சல பிரதேசத்துலையும் உத்தரகண்ட்லையும் என்ன செஞ்சது, எப்படி காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்குச்சு பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தெரியும். அதே போல் கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னா தமிழகத்திலே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கழகத்தை ரெண்டாக உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய திட்டமாக இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாமோ அப்படிங்கிறது வரிசைக்கிரமமாக நடக்கிற சம்பவங்கள்லாம் வரிசைக்கிரமமாக பார்க்கும்போது அதைத்தான் அதை நல்லாவே தெளிவுபடுத்துறதா நான் பார்க்குறேன். இதை பாருங்களேன், இது ஒரு கெஸ் ஒர்க்கு தம்பி கண்டினியூ பண்ணிட்டு. அதாவது இப்போ இன்னொரு 2-3 நாள் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு அப்படின்னோம்னா இன்னும் நிறைய பேர் மாறுவாங்க. ரைட்டா? மாறிட்ட உடனே இவங்க ஒரு வர்டிக்கல் ஸ்பிரிட்டை நோக்கி கொண்டு போவாங்க. அப்போது எது சசிகலா சொல்கிறாங்களோ 120 அப்படின்றது அது 115 ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆளுநர் கூப்பிட வேணாம், வெளியிலே தெரிஞ்சு போச்சு, மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? அப்போது இன்னும் மாவட்ட செயலாளர்கள் இவங்களாம் வருவாங்க. தென் தெர் இஸ் எ வர்டிக்கல் ஸ்பிரிட்னுவாங்க. இவங்களால ஒரு நிலையான ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. எனவே அப்படி ஒரு நிலைத்தன்மை ஏற்படுற வரைக்கும் ஐ கீப் திஸ் அசம்பிளி இன் சஸ்பெண்டட் அனிமேஷன், அப்படி ஒரு இயங்காத நிலைக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 7-8 மாதம் கிடைச்சிருவோன்னா மறுபடியும் ஒரு பரிசீலனைன்னு சொல்லுவாங்க. பரிசீலனைக்கு அப்புறமும் கூட இன்னமும் நிலைமை சரியாக வரல, இதற்கு மேலே என்ன பண்ணுறது, உடனே ஒரு ஆளுநர் ஆட்சி. அந்த ஆளுநர் ஆட்சி 6 மாதத்துக்கு அப்புறம் அதை ரேட்டிஃபை பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இன்னொரு 6 மாதம். எல்லாம் சேர்த்து ஒரு 20 மாதம் ஆச்சுன்னா 2011 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இதுவும் வரும். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏன் நம்ம ஒரு தேசிய கட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று மக்கள் மத்தியில் இவர்கள் பிரச்சாரம் பண்ணுவார்கள்.
நிலையான ஆட்சி வேண்டும் என்றால் இந்த மாநில கட்சியிலே வளர்ச்சி தேர்ந்தெடுக்கக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா எது டெல்லியில இருக்குதோ அந்த ஆட்சி தான் இங்க வரணும். இவங்களால நீங்க என்ன கண்டீங்க ஏது கண்டீங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதற்கு எதிர்கருத்து பரப்புரையெல்லாம் வரும். இந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டடா போகும். இப்படித்தான் இவங்க செய்ய போறாங்க. இதுல எந்த இடத்துல ஜனநாயகம் இருக்கு? அதாவது முழுக்க முழுக்க அந்த பிரச்சனையை நீங்க வந்து சசிகலா பன்னீர்செல்வமா பார்க்கல. பார்க்கல. இது முழுக்க பாஜகவா மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா நான் பாக்குறேன். ஒரு ஆழமான ஒரு சதித்திட்டத்தோட பண்றாங்க. அதான் வந்துட்டு நான் சொல்றேன். இதுல வந்துட்டு நம்ம அந்த எல்லாருமே பாருங்க, திமுக ஏதாவது பேசுறாங்களா பின்னாடி இருக்கிற சக்திகளை பத்தி? நான் வெளிப்படையாவே நான் கேட்கறேன். நீங்க உங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. சரி, சசிகலா பேசிட்டாங்களா பின்னாடி பிஜேபி தான் இருக்குன்ட்டு? பேசலையா? அவங்களுக்கு இன்னமும் அந்த இடத்துல ஒரு பயம் இருக்குது. ரைட்டா? இவர் என்ன சொன்னாரு? பின்னாடி யாருமே இல்லை என்றாரு. அப்ப யாருமே இல்லைன்னு அழுத்தம் திருத்தமா சொன்னீங்கனாலே இருக்குன்றதுதான் இந்திய அரசியல்ல புரிதல். எனவே முதல்ல யாரும் நீங்க வந்துட்டு உண்மையை சொல்ல மாட்டீங்க, ஆனா நிகழ்வுகள் அந்த உண்மையை வெளிக்கொணரும். ஆர் முத்துக்குமார்ட்ட இந்த கேள்வியை கேட்டாகணும். திமுக வந்து இதில் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கல. அதாவது அந்த கட்சிக்குள்ள என்ன நடக்குது, மக்கள் விருப்பத்திற்கு மாறா நடக்குது அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கிறார். இப்போ ஐயநாதன் போன்றவர்கள் வைக்கிற வாதம் இருக்குல்ல, இது வந்து பின்னாடி பாரதிய ஜனதா இயக்குது, நடுவண் அரசின் குணமே இதுதான், அது காங்கிரஸ் ஜனதா யாரா இருந்தாலுமே மாநில அரசை கலைக்க முயற்சிக்கிறாங்க, அதனுடைய உச்சகட்டமா அதனுடைய தொடர்ச்சியாக தான் அதை பார்க்கணும்னு ஐயநாதன் அவர்கள் முன்வைக்கிறாங்க. ஏன் இந்த குற்றச்சாட்டை சசிகலா தரப்பும் முன்வைக்கல, திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கல, நடுவண் அரசு தான் இயக்குதுன்னு? அதுவும் நடுவண் அரசை எதிர்த்தே உருவான அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் அவரிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தைகள் கண்டனங்கள் வரல? நியாயமாக அந்த கண்டனங்கள் திமுக செயல் தலைவரிடம் வந்து வந்திருக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த 356 அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தி தேசிய கட்சிகள் மாநில அரசுகளை எப்படிலாம் அரசியல் விளையாட்டு சித்து விளையாட்டுகள் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆவணம் வந்து தமிழில் வந்து ஒன்று இருக்குது. குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் சிகாமணி அவர்கள் எழுதிய தலைக்கு மேல் கத்தி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகம். அரசியல் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அத்தனை பேரும் படிக்க வேண்டிய புத்தகம். அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து சுதந்திரத்துக்கு முன்பே இந்த காரியங்களை எல்லாம் நடத்தி தொடர்ந்து இன்னைய வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆவணம். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் பின்பற்றுகிறது என்பதற்கான ஒரு அடையாளமே அந்த புத்தகம்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமா யாரெல்லாம் நடுவண் அரசு சட்டத்திற்கு விரோதமா செயல்படும் போது கலைக்க மறுத்த ஆளுநர்களையும் அதுல அவர் குறிப்பிட்டு வந்து விரிவாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. அநேகமா அந்த புத்தகத்தினுடைய அடுத்த அத்தியாயம் என்னவா இருக்கும்னா வித்யாசாகர் ராவுடைய அத்தியாயமாக தான் இருக்கும். ஒரு வகையில் பொன் ராதாகிருஷ்ணன் கொடுத்த சான்றிதழுக்கு நேர் எதிரான ஒரு விமர்சன உரையாக தான் அந்த கடைசி அத்தியாயம் அமையும் நினைக்கிறேன். தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவா மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து இந்த கரண்ட் சினாரியோவில் ஆளுநர் சசிகலாவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பது அல்லது அழைக்க தயங்குவது அப்படிங்கிற ஒரு விவகாரத்தில் முதல் குரலை எழுப்ப வேண்டியது அதிமுக தான். அது வந்து ஆரம்பத்தில் வந்து எங்கள் கட்சியை பிளக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவை முதல்ல குற்றஞ்சாட்டி அதற்கு உண்டான எதிர்வினைகள்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இப்பொழுது ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் ஆளுநரை விமர்சிப்பது, எங்கள் கட்சியை உடைக்க பார்க்கிறார் ஆளுநருங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வந்து அவங்க உரியவர்களே அடுத்த கட்டத்துக்கு இப்பதான் வந்திருக்காங்க. இன்னமும் கூட அந்த ஆளுநர் யாருடைய கட்டளையின் கீழ் செயல்படுகிறார் அப்படிங்கிறத அந்த எய்தவன் யாரோ அவரை இதுவரைக்கும் அதிமுக தரப்புல விமர்சிக்கல. இதுவரைக்கும் 50 தான் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதன் பிறகுதான் திமுகவை பொறுத்தவரைக்கும் வரும். திமுகவை பொறுத்தவரை முதல்ல வந்து இந்த அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகுனாங்க. இந்த சசிகலாவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இது வந்து மக்கள் விரோத செயல்பாடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. மக்கள் விரோத செயல்பாடா இல்லையாங்கிறத வந்து மக்கள் தான் முடிவு பண்ணும், குறிப்பாக வாக்காளர்கள் தான் முடிவு பண்ணும். ஒருவேளை முதல்வராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டால் உடனடியாக அவர் இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த இடைத்தேர்தல் களம்தான் சசிகலாவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியுமே தவிர ஸ்டாலின் அல்ல. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் குறிப்பாக மாநில கட்சிகளை உடைக்கும் போக்கில் மத்திய அரசு அல்லது தேசிய கட்சி ஆளுங்கட்சி ஈடுபடுகிறது என்றால் அதை உடனடியாக எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டிய ஒரு கடப்பாடு மாநிலத்தின் மூத்த கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு உண்டு. அதை அவர்கள் இன்னும் அழுத்தமாக செய்ய வேண்டும். காலம் வரும் வரை பொறுத்திருப்போம் என்று இருப்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையான கண்டனத்தை செய்தால் மட்டுமே தன்னுடைய உடைப்பு நடவடிக்கைகள் எதுவும் இருந்தால் அந்த உடைப்பு நடவடிக்கைகளை தள்ளி வைக்கும் அல்லது நிறுத்தி வைக்கும் தேசிய கட்சி. அதை செய்ய வேண்டியது திமுகவினுடைய கடப்பாடு. இதோட சேர்த்து அந்த கேள்வியோட சேர்த்து இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட முன் வச்சிடுறேன்.
ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து திமுக ஆட்சி விரைவில் மலருங்கிறாரு. அதாவது இதோட நேரடி பொருள் என்னன்னு அவர் சொல்லல. திமுக ஆட்சி விரைவில் மலருங்கிறாரு. சட்டமன்ற தேர்தல் நடத்த 4 வருடம் முழுமையா இருக்கு. விரைவில் மலரும் அப்படின்னா அப்ப அவரு என்ன சொல்ல வர்றாரு? பாஜகவுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத ஐயநாதன் அவர்கள் விளக்குனாங்க. இப்ப இவர் ஆட்சி விரைவில் வரும் அப்படின்னு சொல்றதுடைய நோக்கம் என்ன? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுகவுடைய செயல் தலைவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதுதான் திமுக. அதுக்காகத்தான் செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர் அதிமுக 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தும், நல்லாட்சி நடத்தும், அந்த ஆட்சியை நாங்கள் வழிமொழிந்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்காக திமுக வந்து கட்சி நடத்தலை. திமுக இல்லை, எந்த ஒரு கட்சி அதுக்காக கட்சி நடத்தலை. அது வந்து அந்த ஆட்சி நடக்கும்போது ஆட்சியினுடைய நல்ல காரியங்களை எல்லாம் வரவேற்பதும், அந்த ஆட்சி தடம் புரளும் போதெல்லாம் அதை விமர்சிப்பது எதிர்கட்சியினுடைய பாத்திரம். அது ஜனநாயகம் வழங்கக்கூடிய பாத்திரம். அதை தாண்டி அந்த கட்சிக்கென்று ஒரு இலக்கு இருக்கும். அந்த கட்சி இப்பொழுது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான வித்தியாசங்கிறது ரொம்பவும் குறைவு. 89 தொகுதிகள். அந்த 89 மிகப்பெரிய விஷயம். இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் இப்படி ஒரு எதிர்கட்சி உருவானது இல்லை. அப்படி ஒரு உருவாகக்கூடிய சமயம் இன்னொரு பக்கம் அந்த ஆளுங்கட்சி ஒருவித தடுமாற்றத்தில் இருக்கும்போது, ஒரு ஸ்திரமற்ற தன்மை உருவாகும் போது தங்களுடைய கட்சியை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு எந்த ஒரு கட்சிக்கும் இருக்கிறது. இது அதிமுக இந்த இடத்துல இருந்தால் அதிமுக இதைத்தான் செய்யும். திமுக இருக்கும்போது எங்களுடைய கட்சி ஆட்சி மலரும்னு தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டியதான் செயல் தலைவருடைய கடமை. அதைத்தான் அவர் செய்யறாரு அப்படின்னு தான் நான் பார்க்கல. விரைவில் மலரும்னா இந்த ஆட்சி கலைப்பின் மூலமாகவோ இல்லது அங்கிருந்து சில உறுப்பினர்கள் திமுகவை ஆதரிப்பதன் மூலமாகவோ அப்படிங்கிற பொருள் தானே? இல்லை, ஆதரிப்பது அல்லது அந்த கட்சி அதிமுகவை உடைப்பது அப்படிங்கிற ஒரு கட்டத்தை வந்து திமுக எடுத்துச்சுன்னா அதை விட திமுகவுக்கு அபாயகரமான அறிகுறி வேறு எதுவும் இல்லை. இப்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த அடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி பார்த்து ஜனநாயக முறைப்படி ஆட்சிக்கு வருவதுதான் திமுகவுக்கு நல்லது. ஏன்னா கடந்த காலங்களிலேயே எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜானகி ஆட்சி வந்தப்போ அந்த ஜானகி ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க முடியுமா, ஜானகி அணி உருவானப்போ அந்த அணி தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவு அளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டப்போ திமுக தரப்பிலிருந்து எதிர்மறையான பதில் தான் வந்தது. அது திமுகவுக்கு நல்லதில்லை. ஏனென்றால் திமுகவும் அதிமுகவும் எதிர் துருவங்கள். அவருக்கு இவரும் எதிர்த்து நின்றால் தான் 2 கட்சிகளுமே இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு கொடுத்து விட்டால் இருவருக்குமே மதிப்பில்லாமல் போய்விடும். அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா கலைஞர் தலைமையிலான திமுக இருந்துச்சு. அப்படித்தான் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவும் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை தாண்டி அதிமுக உடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் அதற்கு கடுமையான பதிலை தமிழக மக்களே கொடுப்பார்கள். ஏனால் உடைப்பது என்பது தேவையற்ற வேலை. உடைப்பது அல்லாமல் வேறு வழியில் தான் வரணும்னு சொல்றீங்க. வேறு வழி என்பது தேர்தல் வழிதான். ஐயா, நான் இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த 2011-17 வரையும் ஆட்சியை எடுத்துக்கிட்டா நிறைய கமிஷன் போடப்பட்டது. இந்த மக்கள் படுகொலை, அந்த கலவரத்தை அடக்கும்போது ஏற்பட்ட கலவரங்களுக்கான தீர்ப்புன்னு குறிப்பாக சொல்லணும்னா சம்பத் அறிக்கை, அவருடைய அறிக்கை வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. பரமக்குடியில் 6 பேர் இறந்தாங்கன்னு அந்த அறிக்கை வெளியான போது அதிமுகவினர் பாராட்டினாங்க சட்டசபையில். மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் என்னது இது, அந்த கொலைக்கான யார் காரணம், அவங்களுக்கு பதவி உயர்வுங்கிறாங்க, புகழாரங்கிறாங்க, என்ன இதுன்னு விமர்சனம் வந்தது. இப்போது கூட மாணவருக்கும் காவல்துறைக்கும் நடந்த வன்முறையை அடக்கியது குறித்து நீதிபதி ராஜேஸ்வரன் அவர்கள் தலைமையிலான ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது. மனித உரிமை ஆர்வலர்கள் இதையும் கிண்டலா தான் பாக்குறாங்க. இது எப்படி அறிக்கை வரும் நமக்கு தெரியாதா அப்படின்னு பகடியா தொடர்ந்து பதிவு செய்யறாங்க. இப்ப இந்த நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்போதும் வன்முறை நடக்கிறது, அரசு பயங்கரவாதம் என்று உங்களை போன்ற மனித உரிமை ஆர்வலர்கள் போன்றவர்களால் விமர்சனம் செய்யப்படுகிறது. இப்போ ஆளுநர் ஆட்சி என்று வரும்போது இதுல இருந்து எந்த விதத்தில் வேறுபடும் நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான விஷயங்களை அடக்கிறதும் அதுக்கான மக்கள் கோரிக்கைகளும் எந்த விதத்துல வேறுபடும் நினைக்கிறீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலையும் அந்த விமர்சனம் இருந்தது. ஆளுநர் ஆட்சி அதிலிருந்து எந்த விதத்தில் வேறுபடும் நினைக்கிறீங்க? எப்பொழுதெல்லாம் ஆளுநர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் நடக்கின்றதோ அப்பொழுது மத்தியில் எந்த அரசு இருக்கின்றதோ அந்த கட்சியினுடைய ஆட்சி நடைபெறும். இதுதான் பின்வழியாக வந்துட்டு ஆள்றது அப்படின்னு சொல்லி பேர். நீங்கள் அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த 89, 90 வந்துட்டு 91 அப்போ வந்துட்டு இவர் டிஎம்கே ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்ட உடனே யாருடைய கவர்மெண்ட் இங்கே இருந்தது? எமர்ஜென்சி அப்போ யாரெல்லாம் இருந்தது? காங்கிரஸ்காரங்க தான் ஆண்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இப்போ பிஜேபி தான் ஆளும். அவர் ஸ்டாலின் வந்துட்டு தெரியாத அவர் சொல்கிறாரு. அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆளுநர் ஆட்சி அப்படின்றது ஆளுநர் ஆட்சி அவர் வரவேற்கலை. இல்லை, ஆளுநர் ஆட்சி அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் அது மாதிரிலாம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது இதையெல்லாம் கவனிக்க இந்த சிறுமி ஹாசினி எரித்து கொன்ற குற்றவாளிக்கு விரைவு நீதிமன்றத்தின் மூலம் கடுமையான தண்டனை பெற்று தர வேண்டும். அதே மாதிரி ஹாசினி தவிர அந்த நந்தினி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டது, இதுக்கெல்லாம் வந்துட்டு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஆனால் இதையெல்லாம் கவனிக்க தமிழகத்தில் அரசாங்கம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அப்படின்னா யாரு எந்த அரசாங்கத்தை நீங்கள் கொண்டு வரீங்க? அப்போ இதுக்கு தடையாக இருக்கிறது வந்துட்டு ஆளுநருடைய நடவடிக்கை இல்லையா? அதை நீங்கள் வந்துட்டு சொல்லவே இல்லையே.
அப்போ ஆளுநருடைய நடவடிக்கைகளை வந்துட்டு நீங்க உங்களுடைய வசதியான அரசியல் வசதிக்காக நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசவே முடியாது. ரெண்டாவது, ஸ்டாலின் உள்ளபடியே படிக்க வேண்டியது வந்துட்டு திரு சிகாமணி அவர்கள் எழுதிய புத்தகம் மட்டுமின்றி திரு முரசொலி மாறன் அவர்கள் எழுதிய மாநில சுயாட்சி என்கின்ற புத்தகத்தையும் அவர் படிக்கணும். மாநில சுயாட்சி என்று வரும்பொழுது அது இந்த இந்தியாவை ஒற்றுமையுடன் காப்பாற்றக்கூடிய ஒரு மாபெரும் கோட்பாடு. அதுதான் ஒரு குவாசி ஃபெடரல் இருந்துட்டு ஒரு ஃபெடரல், ஒரு அரைகுறை கூட்டாட்சியிலிருந்து ஒரு முழுமையான கூட்டாட்சியை நோக்கி அழைத்து செல்வது தான் அது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக முன்னால் நின்றது. அப்போ அந்த இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் ஆளுநருடைய அதிகாரங்கள் மற்ற விடயங்கள்லாம் பற்றி நீங்கள் பேசணும். ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னோம்னா, எப்பொழுதுமே கலைஞர் என்ன பண்ணுவார் அப்படின்னோம்னா, அவருக்கு ஏதாவது ஏற்பட்ட போது டிஸ்மிஸ் பண்ணும்போது ஐயோ அநியாயம்னுவார். ஆனால் அவர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு துணை போனார். அதான் 1980. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை நிலை எடுப்பது அப்படின்றது இல்ல. அப்போ பொம்மை வழக்குக்கெல்லாம் முன்னாடி மக்கள் செல்வாக்கை ஒரு கட்சி இழந்து விட்டால் அதன் பதவியை பறித்து விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதியை பயன்படுத்தினாங்க. அப்ப மக்கள் செல்வாக்கு பொம்மை வழக்குக்கு அப்புறம் அது மாறிடுச்சு. அப்புறம் ஏன் மாறிச்சு? அப்போ ஒரு சட்ட நிலை கிடையாது. அதாவது மக்கள் சொன்ன காரணம் மக்கள் செல்வாக்கு அப்படின்றது வந்துட்டு மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற அதே நிலையே வந்துட்டு தொடராது. 91 அவ்வளவு பெரிய அளவிற்கு வாக்களித்தவர்கள் 96 ஜெயலலிதா தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு மாறவில்லையா மக்கள்? எம்ஜிஆரை தோற்கடித்தார்கள் மக்களவை தேர்தலில், அதன் பிறகு சட்டப்பேரவை தேர்தலில் 139 இடங்களை கொடுத்தார்கள். அப்படியெல்லாம் நடக்கவில்லையா? எனவே மக்கள் தான் இறுதியாக தீர்மானிப்பார்கள். அந்த இடத்திலிருந்து தான் திரு ஸ்டாலின் அவர்கள் பேச வேண்டும். அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு விரைவில் திமுக ஆட்சி மலரும், விரைவில் கட்டாயம் மலர போதில்லை ஐயா. நீங்க எடுத்துங்க, நீங்க இன்னைக்கு ரொம்ப வசதியா ஜாலியா பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க புலம்ப வேண்டிய காலம் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. அப்போ நீங்களே சொல்லுவீங்க இதெல்லாம் ஆளுநருடைய இதெல்லாம் வந்துட்டு டெல்லியினுடைய மேலாதிக்கம் தான் வெளிப்படுகிறதுன்னு நீங்க சொல்லத்தான் போறீங்க. அந்த நிலை வரத்தான் போகுது. அப்படிப்பட்ட கண்டனங்களை திமுக பலமுறை முன் வச்சிருச்சு. இல்லை, ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களுக்கு வழக்கறிஞராக மாற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் ஐயா சொல்லும்போது ரெண்டு விஷயங்களை அவர் சொன்னார். ரொம்ப ஜாலியாக போகிற போக்கில் ஸ்டாலின் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சென்சிட்டிவான தமிழ்நாட்டுடைய சென்சிட்டிவான ஒரு விவகாரத்தை தான் ஸ்டாலின் அந்த நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தியில் முன்னெடுத்திருக்காரு. அந்த ஹாசினிங்கிற ஒரு சிறுமி, நந்தினி இல்லை ஹாசினி, ரெண்டு பேரையும் அந்த நந்தினி படுகொலை செய்யப்பட்ட அந்த நந்தினி பாலியல் வன்புறுத்தலுக்கு உட்பட்டு அந்த செய்தியும் பற்றி அவர் பேசியிருக்காரு. அதன் பிறகு இந்த ஹாசினி அப்படிங்கிற ஒரு சிறுமி கொலை செய்யப்பட்டதை பற்றி அவர் பேசுகிறார். ரெண்டுமே உணர்வுபூர்வமான விஷயம், ரொம்பவும் சென்சிட்டிவான விஷயம். இந்த மாதிரியான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இல்லையே என்கிற ஒரு கவலையைத்தான் அந்த அந்த செய்தியிலே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதனால இதை போகிற போக்கில் ஒரு ஜாலியாக சொல்லும்போது ஆளுநர் ஆட்சியை பற்றிலாம் அவர் பேசலை. இன்னொன்று, ஆளுநர் ஆட்சி தான் வேணும்னு எந்த இடத்துலையும் அந்த செய்திகளில் ஸ்டாலின் சொல்லலை அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது இப்படி ஒரு ஸ்திரத்தன்மையற்ற சூழல் உருவாகியிருக்கு அப்படின்ன உடனே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் நேரடியாக ஆளுநரை போய் சந்தித்து இதற்கு உரிய நடவடிக்கையை எடுக்கணும். இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா பண்ண பிறகு மாற்று ஏற்பாடு இதுவரைக்கும் செய்யப்படலை. அதற்கு செய்வதற்கான வேலைகளை அவர் செய்யணும், ஆளுநராகிய நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கை தான் முன் வச்சிருக்காரு. இதுலேயும் எந்த இடத்துலையும் ஜாலியோ ஒரு போகிற போக்கில் சொல்லக்கூடிய விஷயமோ எதுவுமே இல்லை. இரண்டுமே ஜனநாயகபூர்வமாக அல்லது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக என்ன செய்யணுமோ அதை தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. இதில் எந்த இடத்துல ஒரு 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 குதூகலமான மனநிலையோட ஸ்டாலின் அணுகியிருக்காருன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரியான செய்திகள் ஏன் ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தி, ஒரு முக்கியமான செய்தியோட ஒரு ஜாலிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் சேர்த்து ஐயா பயன்படுத்துறாருங்கிறது எனக்கு புரியல. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அணுகுமுறையாக தான் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக செஞ்சிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஆட்சியின் நிலைப்புத்தன்மை தொடர்பாக ஆளுநர்கிட்ட பேசியிருக்காரு. இன்னொன்று, சட்டம் ஒழுங்கு அல்லது பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக நல்ல ஆட்சி இல்லையேங்கிற ஒரு வருத்தத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இல்லை எந்த இடத்துலையும் ஒரு குதூகலம் தொய்ந்த கடமை தான் அவர் செஞ்சிருக்காரு. இது ஐயா தான் விளக்கம் சொல்லணும். எந்த நோக்கத்தை அப்படி சொல்றாருன்னு எனக்கும் அது புரியல. இன்னொன்று ஸ்டாலின் இந்த திமுக ஆட்சி வரவே போறது இல்லைங்கிறத அறுதிட்டு சொல்றாரு. அதனால அவர் தான் இதுக்கு பொருத்தமான விளக்கத்தை சொல்லல. அவர் விரைவில் அப்படின்றதுக்கு நான் சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆட்சி அது மக்களாட்சி தானே இருக்கணும். அப்போ மக்களாட்சிக்கு யார் தடையாக இருக்கிறது? அதானே நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்லேயே நம்ம விவாதித்தோம். எதுவாக இருந்ததுனாலும் மக்களாட்சி தானே தீர்க்க முடியும். அப்போ மக்களாட்சியை விட்டுட்டு ஆளுநரை தீர்ப்பார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசுனதுக்கு எதிர்நிலையாக தானே அது இருக்குது. நான் கேட்க வேண்டியது என்னன்னா, ஆழமான மக்கள் பிரச்சனைகள் ஏற்றுக்கொள்கின்றேன், அதை யார் தீர்க்கணும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே. அந்த அரசு இன்னைக்கு ஒரு முடக்கப்பட்ட சூழல் ஏற்பட்டிருக்குதுன்னா யாரால்?
அப்ப நீங்க அதெல்லாம் குறிப்பிடணும். அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்க வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. இல்ல, ஆளுநருடைய பொறுப்பை சுட்டி காட்ட வேணும். அதான். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா நீங்க உடனடியாக முடிவெடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். அதைத்தானே அவர் வந்து ஆளுநர் மாளிகைக்கே நேர்ல போய் சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கு மேல என்ன செய்யணும் ஸ்டாலின்? இல்ல, அவர் போயிட்டு ஒரு ஆட்சி அப்படின்றதெல்லாம் சொல்லல. அவர் போயிட்டு சொன்னது என்ன அப்படின்னா இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் விளக்கினார். தெளிவா வெளிப்படையாவே அறிக்கையே கொடுத்திருக்கிறார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஜனநாயக பற்றுள்ள ஒரு இயக்கமாக, ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லணும் அப்படின்னம்னா, அரசமைப்பு ரீதியாக ஜனநாயக வழிமுறைகளில் நீங்கள் யாருக்கு தகுதி உள்ளவரோ அவரை அழைத்து நீங்கள் அமைச்சரவையை அமைக்க சொல்ல வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. அதை தான் அவர் வந்துட்டு நான் சொல்கிறேன், அந்த எக்ஸ்பிரஷனை நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறீங்க, ஆளுநர் எல்லாத்தையும் பார்த்துக்குருவாரு அப்படின்னா ஆளுநர் பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜனநாயகம் கிடையாதுன்றேன் நான். இந்த இடத்துல ஆளுநர் தான் மிக மிக முக்கியமான பாத்திரம், ஜனநாயக பாத்திரம். அவருக்கு தான் இந்த இடத்துல வழங்கியிருக்காங்க, அதைத்தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஆளுநர் ஆட்சி அப்படிங்கிற ஒரு பதத்தெல்லாம் ஸ்டாலின் பயன்படுத்தவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இப்போ முதல் கட்டமாக அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஐயா சொல்லது மாதிரி ஒரு யாருக்கு தகுதி இருக்கிறதோ, தகுதி என்ற சொல் எதற்காகனா பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ அவரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து ஸ்டாலின் வலியுறுத்தி சொல்லியிருக்கலாம். அதை அவர் சொன்னாராங்கிறது வந்து தெரியல. ஆனால் ஆளுநர் ஆட்சிங்கிற ஒரு பதத்தெல்லாம் அவர் பயன்படுத்தலை. ஆனால் திராவிடர் கழகம் வந்து இப்போ ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்டபடி பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு உள்ளவங்களை நீங்க ஆட்சி அமைக்க அழைப்பதில் என்ன தாமதம்னு ஆளுநரை கடுமையாவே விமர்சனம் செஞ்சிருக்காங்க. நீங்க சொல்லும் போது அதுதான் நினைவு வருது. திராவிட கழகம் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இப்போ நீ அடுத்தபடியா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆளுநர் அப்படிங்கிற விஷயம் குறித்து நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ காப்பந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு நாளுக்கு நாள் பெறுகிறது. 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்க, முன்னாள் இந்நாள் முக்கிய பிரமுகர்கள் வர்றாங்க. முதல் அமைச்சராக மாஃபா பாண்டியராஜன் வந்திருக்கிறார். அமைச்சர் என்கின்ற முறையில் வந்தவர் என்கிற முறையில் மாஃபா பாண்டியராஜன் வந்திருக்கிறார் அப்படின்னு இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த அணியிலிருந்து இந்த அணிக்கு ஆட்கள் வருவது அதிகரிக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு பின்னால் உள்ள அரசியலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து பிரதமர் மோடி, அதாவது மோடி என்ற ஒரு பாத்திரம் இந்த இடத்துல ஓ பன்னீர்செல்வத்துக்கு பின்னணியில் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு இருக்குது. அதனால தான் சசிகலா அப்படிங்கிற ஒரு தலைவிக்கு பின்னால் அறுதி பெரும்பான்மையோட அதிக எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட ஓ பன்னீர்செல்வத்தை பின்னணியில் இருந்து இயக்குவது மோடியோ என்ற ஒரு சந்தேகம் இருப்பதால் தான் அவரை நோக்கி எல்லாருமே பல பேர் போகிறாங்க. இதில் எம்எல்ஏக்களை விட எம்பிக்களுடைய வேகம் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எம்பிக்களுடைய வேகம் என்ன, ஏன் அதிகரிக்குது அப்படிங்கிறதுக்கு அதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னு தெரியும். அடுத்தது வந்து இதில் 2 பேர் முக்கியமானவங்க. ஒன்று மைத்ரேயன். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில கூட்டணி உருவாகி அந்த கூட்டணி முறிந்த பிறகு அந்த கூட்டணிக்கான ஒரு பரிசா வந்து அதிமுகவில் இருந்தவர் மைத்ரேயன். அதிமுக கட்சியில் சேர்ந்ததை இப்படி வர்ணனையா பாக்குறீங்களா? அதே போல தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி உருவாகி அந்த கூட்டணி முறிந்த பிறகு அதிமுகவுக்கு கிடைத்த பரிசு மாஃபா பாண்டியராஜன். ஸோ மைத்ரேயன் தான் ஓ பன்னீர்செல்வத்தை ஆரம்பத்திலிருந்து இயக்கி வந்தது. அதே போல மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் ஏற்கனவே அவருடைய அரசியல் ஆரம்பம் பாஜகவிலிருந்து தான். இது எல்லா புள்ளிகளையும் நோக்கி பார்த்தா ஏன் ஓ பன்னீர்செல்வத்தை நோக்கி இவ்வளவு பேர் திரள்றாங்க அப்படிங்க. எம்ஜிஆருக்கு பின்னாலேயே ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ 2 ஒரு எம்பின்னு போனவங்க இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் பின்னால் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு காரணம் என்னன்னா, அதற்கு பின்னால மோடி இருக்கிறாரோ என்கிற ஒரு சந்தேகம் அல்ல, ஒரு நம்பிக்கை அதிமுகவின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவரை நோக்கி போகிறார்கள் அப்படின்னு தான் இதை நான் பார்க்கிறேன். அதற்கு உதாரணமா மைத்ரேயனையும் மாஃபா பாண்டியராஜனையும் நான் சொல்றேன். பாஜகவில் இருந்து எந்தெந்த திராவிட கட்சிகளுக்கு வராங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து ஊடுருவி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தோட நீங்க பாக்குறீங்க. நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் இல்லை, அறவே இல்லைன்னு அரசியல் அரிச்சு விடுத்த யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டால் திமுகவிலும் இப்ப வைத்திலிங்கம் அவர்கள் இருக்கிறாரு. அவர் திமுக வைத்திலிங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முன்னுரிமையும் மைத்ரேயனுக்கும் மஃபா பாண்டியராஜனுக்கும் தரப்பட்டிருக்கிற முன்னுரிமையும் நீங்க ஒப்பீடு செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த இடத்துல இன்னொரு கேள்வியை எழுப்பிடுறேன். அதாவது ஓ பன்னீர்செல்வத்திற்கு பின்னால் பாரதிய ஜனதா என்பது ஆரம்பத்திலிருந்து பலர் அதை விமர்சனமா வைக்கிறாங்க. சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து சசிகலாவை ஏன் பதவியேற்க அழைப்பு விடுக்கவில்லைன்னு ஆளுநரை கடிந்து கொள்கிறார். அவர் சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்கிறார். இந்த அரசியல் எப்படி பார்க்குறது? ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் தான். முதல் விஷயம் வந்து சுப்பிரமணிய சாமி எதை ஆதரிக்கிறாரோ அதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு குரல், அதுக்கு எதிரான அணி பலம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமா ஓபிஎஸ் அணி பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இன்னொன்று, ஒரு வேளை ஓபிஎஸ்க்கு எந்த விதமான செல்வாக்குமே இல்லை என்றால் இன்னொரு கொம்பாக சசிகலா என்ற பிரிவு கைவசம் இருக்க வேண்டும் பாஜகவுக்கு. அதற்கான ஒரு புள்ளியாகத்தான் அந்த இடத்துல வந்து சுப்பிரமணிய சாமி எப்போதும் போல அவர் காத்திருக்கிறார். அதனால ஐயா சொன்னது போல அதிமுகவை 2ஆக உடைத்தே தீர வேண்டும்.
அந்த இந்த எது பலமாக இருக்கிறதோ அது பாஜகவின் பக்கம் இருக்க வேண்டும்ங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் இந்த பக்கம் மைத்ரேயன், இந்த பக்கம் சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சுவாமி சசிகலாவை ஆதரிப்பதும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பலம் சேர்க்கிற ஒரு ஒரு வகையில் அந்த பலம் சேர்க்க வேண்டிய முயற்சி தான். ஆமாம்மா, ஒன்று அவர் சொல்கிறதுல வந்துட்டு கூட சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஒருத்தராக போகிறாங்க. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு என்மாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி 10-15 பேர் ஒன்றா போயிட்டு சேருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒருத்தராக வராங்க. பாண்டியராஜன் போகிறாரு, அப்புறம் பொன்னையன் போகிறாரு, அப்புறம் மதுசூதனன் போகிறாரு, இப்படி ஒருத்தர் நேற்று சரத்குமார் போகிறாரு. இதெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா வந்துட்டு வேற ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஒரு திட்டமிட்டு ஒரு ஆழமாக இயக்கப்படுகிறார்கள், ஒரு உறுதியோடு ஒரு உத்தரவாதத்தோடு இயக்கப்படுகிறார்கள் அப்படின்றது நல்லா தெரியுது. இது இந்திய ஜனநாயகத்துக்கு வந்துட்டு ஒரு புதிய ஒரு விடயமும் கிடையாது. பொதுவாக அதெல்லாம் நிறைய டெல்லியில் நடக்கும். இன்றைக்கி வந்துட்டு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் சேஞ்ச் ஆகி சென்னைக்கு வந்திருக்குது, அவ்வளோதான். எனவே நாம் எதை பார்க்கணும் அப்படின்னம்னா வந்துட்டு இந்த எல்லா விடயங்களிலும் வந்துட்டு அந்த மக்களினுடைய ஜனநாயக உரிமை என்பது மிதிக்கப்படுகிறது. அது இது செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் யார் பேரில் நம்ம வாங்கணும். நான் என்ன சொல்ல வரேன், நில்லுங்க. ஒரு 10-15 பேர் இல்லாட்டி ஒரு 30 பேர் 40 பேர் ஒன்றா சேர்த்துட்டு தீர்மானித்து சில மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இப்படியெல்லாம் இருக்குது, சசிகலாவோட நம்ம போக முடியாது, ஏன்னா அவங்களுடைய அந்த கடந்த காலம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இவங்க போய் சேரலாம். ஆனால் ஒருத்தராக போகிறாங்க அப்படின்னோம்னா இப்படி தான் அது நிகழும். இன்னும் சில நாட்களில் பார்த்திங்கன்னா இவங்க மேலும் பலரும் போவாங்க. அவங்க எதிர்பார்க்குற அந்த இலக்கான வெர்டிக்கல் ஸ்பிளிட் அப்படின்றத நோக்கி அவங்க போவார்கள் அப்படின்றது என்னுடைய அனுமானம். அப்போ இந்த பிரச்சனையில் வந்து திமுக சசிகலா தரப்பு, ஓ பன்னீர்செல்வம், ஆளுநர், பாஜக, இந்த முடிச்சுகளை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது இது எல்லாவற்றையும் முடிச்சு போடுவது டெல்லி தாங்கிறீங்க நீங்கள்? ஆமாம், அதாவது ஆளுநர் அரசு ஆளுநர் ஆட்சி அப்படின்றது டெல்லி ஆட்சி தானே. அது பல நேரங்களில் அது வந்துட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கேட்டு தான் இவர் பண்ணுவார். முதல்ல கொடுத்த அந்த அறிக்கையை இல்லை, அந்த அறிக்கையை வந்துட்டு அவர் வந்துட்டு நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னார். ஒரு 3 பக்க அறிக்கையை வந்துட்டு நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னார். அந்த அறிக்கையை யாருக்கு அவர் கொடுத்தாரு? உள்துறை அமைச்சகத்தை கொடுத்தாரு. ஏன் கொடுக்கணும்? உள்துறை அமைச்சகம் வந்துட்டு என்ன சொல்றதுக்கு இருக்கு? நீங்க பாத்தீங்க, மிக மிக முக்கியமான புள்ளி. உள்துறை அமைச்சகத்துக்கு எதுக்காக அறிக்கை அனுப்பணும்? அவர் குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்புறது, சந்தேகம் கேட்பதுங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். உள்துறை அமைச்சருக்கோ அல்லது யாருக்குமே நாங்கள் அறிக்கை அனுப்பல, அது கசிய விடப்பட்டது, அது எங்களுடைய அறிக்கையே அல்ல அப்படின்னு உண்மையிலேயே சொல்ல போனால் அந்த அறிக்கை கசிய விடப்பட்ட பிறகுதான் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செல்லக்கூடிய ஒரு நபர்களுடைய எண்ணிக்கை அல்லது அந்த வேகம், அந்த கட்சிதா வேகம், ஆயாராம் வேகம் அதிகரித்தது அந்த அறிக்கை கசிய விடப்பட்ட பிறகுதான். அது அந்த அறிக்கைங்கிறது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றியதே ஓ பன்னீர்செல்வத்துக்கு வலு சேர்க்கதான். நிச்சயமா அதைத்தான் இன்னைக்கு வந்து வெளிப்படையா வந்து சசிகலா வந்து அந்த வார்த்தையை சொல்லாம அதிமுகவை உடைக்க பார்க்கிறது பாஜகன்னு சொல்ல, ஆளுநர் அதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறாரோங்கிற ஒரு சந்தேகத்தையே வந்து வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு கடந்த கால வரலாறு ஒன்று பார்க்கணும். ஆளுங்கட்சி, அதாவது மத்திய ஆளுங்கட்சி ஆளுநர் ஆட்சியின் மூலமா தமிழகத்தில் ஆட்சியை அமைக்கணும்னு கனவு கண்டால் அது சாத்தியமல்ல. ஏன்னா இதே போல 1989 ஜானகி பிரிவு, ஜே பிரிவுன்னு உருவாகி காங்கிரஸ் தனித்து போட்டியிட்ட போது 20% வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது, ஆட்சியை அமைக்க முடியவில்லை. வெறும் 27 எம்எல்ஏக்கள் மட்டுமே கிடைத்தார்கள். படுதோல்வியை சந்தித்தது காங்கிரஸ். அதை பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ்க்கு 20% வாக்குகள், ஆனால் இவர்களும் இருப்பது வெறும் 2% வாக்குகள். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி. இந்த ஆளுநர் ஆட்சி மக்கள் விரோதமான விஷயங்கிறத நீங்கள் இருவருமே பதிவு செய்றீங்க. இந்த நேரத்தில் ஒரு குறிப்புக்கு உங்களுக்கு தெரியும், பீகாரில் வந்து ராப்ரி தேவி அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டு ஆளுநர் ஆட்சி வந்தபோது அங்கே இருக்கக்கூடிய சில தலித் அமைப்புகள் இந்திய அளவிலே வந்து வரவேற்றாங்க ஆளுநர் ஆட்சியில் எங்களுக்கு நியாயம் கிடைத்தது, ராப்ரி தேவி ஆட்சியில் நியாயம் கிடைக்கவில்லைன்னாங்க. அந்த ரன்வீர் சேனா என்கின்ற அமைப்பு பழங்குடி மக்கள், தலித் மக்களை தாக்குதல் நடத்தியது, அனைவரையும் ராப்ரி தேவி அரசு விடுதலை செய்தது, ஆனால் ஆளுநர் ஆட்சியில் நியாயம் கிடைத்ததுனாங்க. இந்த மாதிரியான சூழல் வரதை எப்படி பார்க்குறீங்க? மாநில அரசு அங்குள்ள தலித் மக்களுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ இல்லை மொழிவழி சிறுபான்மையினருக்கோ ஒரு அச்சுறுத்தலாக இருக்குன்னு நினைக்கும் போது ஆளுநர் ஆட்சி தலையிடுவதை அப்போ நீங்கள் அந்த விஷயங்களை எப்படி பார்ப்பீங்க? இது பீகாரில் மட்டும்தானே இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. மராட்டியத்தில் வந்துட்டு வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம அடித்து துரத்தலை. இங்கேயே வந்துட்டு கர்நாடகாவில் அது நடக்கலை. எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் தீர்வு என்ன அப்படின்னம்னா, இது வந்துட்டு ஒரு சிந்தனையில் ஏற்படக்கூடிய ஒரு உயர்வு தான் வந்துட்டு இதெல்லாம் தீர்க்கும். ஆளுநர் ஆட்சி தீர்த்துறாது. இப்போ ரப்ரி தேவி அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னம்னா அவங்களோட சிந்தனை அவ்வளோதான். இந்த நாட்டு மக்கள் அவர்கள், இந்த நாட்டில் எல்லாருக்கும் வந்துட்டு சுயமரியாதை உண்டு, அதை உறுதி செய்ய வேண்டியதுதான் முதல் கடமை அரசுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரன்வீர் சேனா வந்துட்டு என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும், அவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்களும் அதை செய்யறது, ஆக்சுவலாக அதை தாக்குறது.
அந்த மாதிரியான இது இவங்களுடைய யாதவ மக்களையும் கூட அவங்கள தாக்குனாங்க. பிறகு லாலு பிரசாத் யாதவ் வந்துட்டு ஒரு பெரிய தலைவரான உடனே தான் அவங்கள நிறைய வாக்களிக்க வந்தாங்க. அது ஒரு பெரிய வரலாறு. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, எதையுமே வந்துட்டு ஆளுநர் ஆட்சி தீர்க்காது. ஆளுநர் ஆட்சி என்பதெல்லாம் சும்மா. ஆளுநர் ஆட்சி என்பது ஒன்று இருக்கவே முடியாது, இருக்கவே கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னோம்னா அது கட்டாயம் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயலும், ஒரு பின்னாடி இருந்துட்டு இயக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இங்கே நடைபெறும். நீங்கள் பொறுத்திருந்து நீங்கள் பார்க்க போறீங்க. அதெல்லாம் தான் இங்கே நடக்க போகுது. அது வந்துட்டு என்னன்னா ஒரு கசப்புணர்ச்சியை வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களிடம் ஏற்படுத்த போகிறது. திரு ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வதைப் போல அந்த கழகமற்ற தமிழ்நாடு அப்படின்றதெல்லாம் நாங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நீங்களும் 2 கழகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. இல்லை, 2 கழகம் மட்டும் இல்லையா, இவங்களெல்லாம் வரவேற்கிறோமா? நான் காங்கிரஸையும் பிஜேபியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் என்னன்னா உண்மையான ஒரு மக்கள் ஆட்சி வந்துட்டு ஏற்படணும், இந்த ஊழல் இந்த ஜனநாயக ஆட்சி வந்துட்டு உருவாகணும், ஜனநாயக அரசியல் உருவாகணும்னு நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். எனவே அப்படிலாம் செய்யக்கூடிய வழி இது கிடையாது. அதனால் அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இதற்கு வந்துட்டு ஒரு முடிவை நான் என்ன சொல்ல வரேன், மறுபடியும் சொல்ல வரேன், ஏன் தாமதம் என்றதற்கு மட்டும் ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கணும். மற்றபடி அவருடைய கருத்து என்ன, அவர் எப்படி முடிவெடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் அதை பற்றி ஒன்றுமே. இப்போ நீங்கள் இருவருமே இன்னைக்கு பேசுனதுலேருந்து ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. இந்த 356 பிரிவை உருவாக்கும் போதே எந்த காரணத்தை கொண்டும் இது பயன்படுத்தக்கூடாது என்றே நான் நினைக்கிறேன் என்று டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் அதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பிரிவு எந்த காரணத்திலும் பிரிவாகவே இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நிறைவு கருத்தா சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, அது இருக்குதுனால அதை பயன்படுத்தலான்னு தானே பொருள்னாங்க. கண்டிப்பா இன்றைய காலை நேரத்தில் இந்த பிரச்சனை குறித்து ஆளுநர் அதிகாரம், நடுவண் அரசு தலையீடு, மாநில கட்சிகள் எந்த அளவிற்கு இதில் செயல்பட்டிருக்க வேண்டும், எதிர்க்கட்சிக்கான பொறுப்பு என்பதெல்லாம் குறித்து இன்றைய சூழல்ல மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை தரவுகளுடன் நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். அதற்காக முதல் பார்வை நிகழ்ச்சி உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.